ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரைவிமர்சனத்தில் பார்க்க போகிற படம் வந்து பிஆர் பிரேமா கல்யாணம். அதாவது தென்காசி மாவட்டத்தில் எங்கள் கிராமத்தில் வந்து பூலாங்குளம் கிராமம் பேர். அங்கே வந்து ஒரு வழக்கம் இன்னை வரைக்கும் இருக்குது. எப்படின்னா, கல்யாணம் முடிஞ்சு தாலி கட்டி முடித்த உடனே வந்து ஒரு பழைய காலத்தில் ஒரு படம் ஒன்று உண்டு, சிவாஜி சார் படம். அந்த படத்தில் ஒரு டைலாக் போடுவாங்க, அப்பா என் கண்ணே நான் உங்க கூட ஒப்படைக்கிறேன், அதுலேருந்து ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு டைலாக் வரும். அது கட் பண்ணி முடித்த உடனே மாப்பிள்ளை சாருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு முடித்து கணவன் மனைவியும் கிளம்பி வரும்போது அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு நம்ம கல்யாண பெண்ணும் மணமகனும் வரும்போது மருமகளே வா வா உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா அப்படின்ற மாதிரி வரும். அப்புறம் ஈவினிங் வந்து அந்த மறு வீட்டுக்கு அந்த பெண்ணை வந்து அழைச்சி அந்த கட்டில் பீரோ அந்த எல்லா சீர்வரிசையோட கொண்டு பெண்ணை கூட்டிகிட்டு போய் மாப்பிள்ளை வீட்டில் கொண்டு விட்டுட்டு வருவாங்க பெண் வீட்டார். அப்படி வரக்கூடிய நேரத்தில் வந்து ஒரு பயங்கர சோகமான காட்சி நடக்கும். அம்மா அழுவுறது, அப்பா அழுவுறது, ஐயோ பிள்ளை நம்ம பார்க்க முடியாதுன்னு சொல்லி ஒரு பயங்கர எமோஷனலான சீன்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோதான், கல்யாணம் முடிச்சா பெண்ணுங்க அவ்வளோதான் போல அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு தோணும். அதெல்லாம் அப்படி ஒண்ணுமே கிடையாது, இன்னைக்கு காலம் நிறைய மாறி போச்சு அப்படிங்கிற மாதிரி வச்சு இப்படி ஒரு கதையை வந்து இந்த படத்துல வந்து டைரக்டர் இளன் வந்து கொண்டு வந்திருக்காரு. எப்படின்னா, கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு பெண்ணு தான் பையன் வீட்டுக்கு வரணுமா, ஏன் ஒரு பையன் பெண்ணு வீட்டுக்கு வரக்கூடாதா அப்படின்ற ஒரு லைன் தான் அந்த படத்துடைய கதை. ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்து அன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து டிப்ரெஷன் வந்துருது. யாருக்கு? ஹீரோயினுக்கு. ஐயோ இதுக்கு பிறகு இவன் வீட்டுக்கு போயிட்டா நம்ம வீட்டில் இருக்க ஆளெல்லாம் யார் பார்த்துக்கிறதுன்ற மாதிரி அவங்களுக்கு தோணிடுது. அதனால ஒரு டீல் போடுறாங்க, இங்கே பாருப்பா நீ வேணா என் வீட்டுக்கு வா, நம்ம ஒன்றா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டீல் போடுறாங்க. அப்புறம் இவர் வந்து அங்கே வீட்டுக்கு போறாரு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா அந்த படத்துடைய கதை. இளன் வந்து ஒரு முழுமையான நடிகரா அவர் தன்னை முன்னிறுத்துறதுக்கு இன்னொரு படம் அவருக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத அந்த படம் வந்து உணர்த்துது. இதுல குறையா நடிக்கல, ஆனா இன்னும் நிறைவான விஷயத்தை அவர் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அங்கங்க தோணுச்சுது. அதெல்லாம் நிவர்த்தி செய்யற அளவுக்கு நம்ம சான்வி மேகனா வந்து அட்டகாசமா நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய அழகும் சரி, அவங்களுடைய நடிப்பும் சரி, எல்லாமே ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. நம்ம எம்எஸ் பாஸ்கர் சின்ன சின்ன இடங்கள்லாம் வராரு, ஆனா வர்ற இடத்துல கூட அட்டகாசமா ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. அப்புறம் நம்மளுடைய தாய்க்கிழவி ராதிகா சரத்குமார் அவர்களுடைய நடிப்பை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு, ஒரே ஒரு ஷாட் மட்டும் அவருக்கு வச்சிருக்காங்க. யாரு? இளன் வந்து எல்லாரையும் கொடுமையான ஆட்களை கற்பனை பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு ஷாட். அப்போ வந்து சப்பாத்தியை பழஞ்சிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்து ராதிகா கொடுப்பாங்க. குபீர்னு நம்மளுக்கு சிரிப்பு வரக்கூடிய இடங்கள்லாம் இருந்துச்சு. அப்புறம் அவங்க மருமகனை பழி வாங்குறதுக்காக அவங்க பண்ற சில சேஷ்டைகள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. வேற செந்திலோட கேரக்டர் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்துடைய பிரஸ் மீட்ல வந்து ஒரு 4 பேர் தான் மேடையில் கூப்பிட்டுருந்தாங்க. 4 பேர்ல செந்தில் ஒரு ஆள் இருந்தாரு. அப்போ இவருக்கு ஒரு பெரிய பயங்கரமான கேரக்டர் படத்துல அப்படின்னு பார்த்தா அது ஒரு பெரிய ஏமாற்றமா இருந்துச்சு. யோகி பாபு கேரக்டரை கிட்டத்தட்ட அந்த நம்ம டிராகன் படத்துல மாதிரி இதுல வந்து கொஞ்சம் ஒரு லவ் டுடே படத்துல மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. காமெடியும் அவருடைய சில பஞ்ச் வந்து ஒர்க் அவுட் ஆச்சுது. மற்றபடி எல்லா கேரக்டர்களுக்கும் ஒரு டீசெண்டான என்ட்ரி, ஒரு டீசெண்டான எக்ஸிட் கொடுத்துருந்தாங்க. ஓரளவு எல்லாருமே கரெக்டாக தான் நடிச்சிருந்தாங்க. ஆனா சில காட்சி அமைப்புல சில ஸ்டேஜிங் மட்டும் கொஞ்சம் நாடகத்தன்மையா இருந்த மாதிரி நமக்கு ஒரு சின்ன ஃபீல் இருந்துச்சு. யுவன் சங்கர் ராஜா அந்த படத்தோட ஒரு பில்லர் தான், மாற்றமில்லை. சினிமாட்டோகிராஃபரை பத்தி மட்டும் இந்த படத்துல நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட லொகேஷன்ஸ்க்குள்ள நடக்கக்கூடிய படம். ஒன்று பெண் வீடு அல்லது பையன் வீடு இல்லைன்னா யோகி பாபு வீடு, இந்த 3 வீடு தான் இந்த படத்துடைய பிரதான லொகேஷனா இருக்கு. அதுக்குள்ள ஷார்ட் வேரியேஷன் என்னெல்லாம் காட்ட முடியும் சொல்லி ரொம்ப அழகா ஸ்கெட்ச் போட்டு சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்காரு சினிமாட்டோகிராஃபர். அவருக்கு முதல்ல வாழ்த்துக்கள். திரைக்கதையை பொறுத்த வரைக்கும் அதாவது முதல் பாதி வந்து உங்களை எந்த இடத்துலையும் சோர்வடையவே வைக்காது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம பார்த்தது நம்ம பழகினதெல்லாம் அந்த திரையில வர மாதிரியான ஒரு இது. முக்கியமா ஒரு பெண் வந்து எப்படிலாம் பிஹேவ் பண்ணுவாங்களோ அதை வந்து ஒரு ஆண் பிஹேவ் பண்ற மாதிரி காட்டியிருந்த அந்த ஐடியாவும் ஒரு சில இடத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல படம் வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள ஒரு 2-3 வீட்டுக்குள்ள சுத்தின கதை ஒரே வீட்டுக்குள்ள ஒரே ரூமுக்குள்ள சுத்தின மாதிரி சுத்திடுச்சு. அது மட்டும் கொஞ்சம் டிப் அடிச்சுது. இருந்தா கூட போக 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 அப்படி கொஞ்சம் கொஞ்சமா காமெடி பில்லாய் கடைசி கிளைமேக்ஸ் வரும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான முடிவு வந்து இந்த படம் வந்து கொடுத்துச்சு. படம் தியேட்டர்ல வரல, நேரடியா நெட்ஃபிளிக்ஸ்ல தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ வாய்ப்பு இருப்பவர்கள் நிச்சயமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.